அனைவருக்கும் வணக்கம். நம்ம தன்னை உணரும் பயணம் முதல் நாள் பயணமாக இன்றைய பதிவை நம்ம பார்க்கலாம். இந்த தன்னை உணரும் பயணத்துல நம்ம முதல்ல சில கேள்விகளோடு தொடங்கலாம் அப்படிங்கிறத பயணம் முதல் நாள் பயணமாக இன்றைய பதிவை நம்ம பார்க்கலாம். நான் இங்கே இந்த உலகத்தில் எதற்காக வந்தேன்? நம்ம முதல்ல சில கேள்விகளோடு உலகத்தில் என்ன செய்வதற்காக வந்தேன், அது எனக்கு நினைவிருக்கா? இந்த உருவத்தை உருவாக்கி கொண்டது அல்லது உருவாக்கியது யார்? இதுவரை இயக்குவது யார்? எனக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் என் விருப்பப்படி நடக்கிறதா, அல்லது என் விருப்பப்படி நடக்கல அப்படின்னு சொன்னா அதை நடத்துவது யார்? நீங்க ஒரு கேள்வியில தொடங்குறேன்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா இப்படி நிறைய இருக்குது. முதல்ல நான் யார் அப்படிங்கிற கேள்வி தொடங்கணும். அதுக்கெல்லாம் இப்ப வாய்ப்பு இல்லை. நம்ம அது அந்த இடத்துக்கு போறதுக்கு தான் நம்ம ஒரு சில தகவல்களோடு முயற்சி செய்வோம். எல்லாமே நடக்கலன்னு சொல்ல முடியாது, எல்லாமே நடக்குதுன்னு சொல்ல முடியாதுங்கய்யா. இல்ல, நம்ம கேட்கறது என்னன்னா, இந்த உருவத்துக்கு நீங்க வரணும்னு நீங்க முடிவு பண்ணீங்களா, வேற யாராவது முடிவு பண்ணாங்களா, நீங்க நினைச்ச மாதிரி வந்துட்டீங்களா? இந்த உருவத்துக்கு வந்த பிறகு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது முதல்ல உங்களுதா அப்படின்லாம் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. நீங்க நினைச்ச மாதிரி நடந்துருச்சா அப்படின்னு கேட்கிற கேள்வியில தான் இப்போ ஒரு பதில் என்னவாகுதுன்னா, நம்ம நினைச்ச மாதிரி ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலைங்க அப்படிங்கிற ஒரு பதில் வருது. சிலது நடந்திருக்குதுங்க, சிலதெல்லாம் நடக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் வருது. இன்னும் வேற ஏதாவது, இன்னும் வேற இதுல என்ன நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிறது நடந்திருக்குதா, நடக்குதா அப்படிங்கிறது. அப்போ உங்களுக்கு நடந்த நிகழ்வுகள்லாம் எதனால நடக்குதுங்கிறதும் கூட யோசிக்கலாம். ஏன்னா நம்ம இது ஒரு கலந்துரையாடல் தான். இருக்குதா, நடக்குதா, தயக்கமே வேண்டாம். எனக்கு தெரியாதுங்கிறதுல எனக்கு தெளிவா இருக்குது. அதனால வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச கருத்து சொல்றேன். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை மாதிரி நம்மளுடைய செயல் அமைஞ்சிருக்கு. போது சிலது உடனே செய்யும் போது நம்ம நினைச்சிருக்கிறோம். ஆனா சிலது தாமதமா இருக்கும்போது பிரதிபலிப்பா நான் நினைக்கிறேங்க ஐயா. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஐயா, நம்ம விருப்பப்பட்டு தான் இங்க வந்தோமா அப்படிங்கிறது சரியான உணர்தலும் புரிதலும் இல்லைங்க ஐயா. ஏன் வந்தோங்கிறதும் தெளிவில்லை. வந்த பிறகு நாம விருப்பப்படுற விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்குதான்னா 90% இல்லைங்க ஐயா. இப்ப நம்ம வழி மாறி என்ன ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம நினைக்கிறது நடக்குதுங்கிற இடத்துல இருந்தா கூட சில விஷயங்கள் நம்மள வேற மாதிரி அழுத்தத்தை ஏற்படுத்துது. அப்படிங்கும்போது அப்ப நம்ம வேற பாதையில பயணிக்க வேண்டிய தேவை இருக்குங்கிறத உணர்த்துதா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை இருக்குங்க ஐயா. வேற ஏதாவது? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, இப்போ நம்ம நினைக்கிறது நடக்குதான்னா, அதாவது நமக்கு எந்த விருப்பம் இல்லாம நம்ம ஒரு விஷயத்த எதிர்பார்க்கணும். அதாவது விருப்பம் இல்லாம எது நடந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா இல்ல, கேள்வி எப்படி இருக்கணுங்கிறது இல்ல, நடக்குதா, நாம எதிர்பார்த்தது நடக்குதா, நாம நினைக்கிறது நடக்குதா? நடக்குதுங்க ஐயா. ஒரு ஒரு 80% நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சிலது நடக்குது, சிலது நடக்கல. சசிரேகா அம்மா சொன்ன மாதிரி அதுதான் பெரும்பாலும் பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிலதெல்லாம் நினைச்ச மாதிரி நடக்குது, சிலதெல்லாம் நடக்கல.
பலது நடக்கல, சிலது நடக்குது அப்படிங்கிற மாதிரியும் புரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. ஐயா, நினைச்சதெல்லாம் நடந்தா இந்த வகுப்புக்கு நாங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. நாங்க ரொம்ப நாங்க ரொம்ப ஜாலியா அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டு வந்திருப்போம். கொஞ்சம் நினைச்சது எதுவும் நடக்கும், அதனால சொல்லுங்க. நினைச்சது நடக்கல, அதனாலதான் நாங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறோம், மன உளைச்சலுக்கு ஆகுறோம். ஏதோ ஒண்ணு தவறா இது ஆகுதே அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்க வைக்கிறதுனாலதான் ஏன் நம்ம நினைச்சது நடக்கல, அதுவா நடக்கும் போது ஒரு நல்லதா இருக்கு. நம்ம நினைச்சது நடக்கலைன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் அப்படின்ற ஒரு கேள்விலாம் வரதுனாலதான் இந்த மாதிரி வகுப்புக்கு எங்களால வர முடியுது. அந்த தெளிவுலாம் யாருக்கும் எனக்கு இல்லைங்கய்யா. சரி, வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா? சரி, வேற யாருக்கும் கருத்து இருக்கா? நம்ம நினைச்சது நடக்குதா நடக்கலையாங்கிறதுல சிலது நடக்குது, சிலது நடக்கல அப்படிங்கறதா பெரும்பான்மை கருத்து. நம்ம நினைச்சதெல்லாம் எங்கெங்க நடக்குது, நடந்ததுதான் நாங்க எதுக்குங்க இந்த வகுப்புக்கு வர போறோம் அப்படிங்கிறது ஒரு கருத்து வந்திருக்கு. வேற ஏதாவது சொல்ல விருப்பப்படா பண்ணலாம், இல்லைன்னா நம்ம அது சம்பந்தமா அடுத்தது தெளிவுக்கு போலாம். ஏன்னா இந்த இயக்கத்துல நம்ம ஏதோ ஒரு வகையில வந்துட்டோம். அப்போ அதனுடைய செயல்பாடு என்ன, அதனுடைய பங்களிப்பு என்ன, ஏன் நம்ம இந்த நிகழ்வுல இருக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் கொஞ்சம் தெளிவடைய வேண்டியிருக்கு. ஏதாவது அது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? வணக்கம். ஐயா, இப்ப நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறோம், அப்ப எது நினைக்கிறோமோ அது நடக்காதுங்கய்யா. நடக்காது, சரி அதை விட்டுருவோம் அப்படின்னு நினைக்கும் போது அது எதிர்பாராத நடக்கும். அப்ப நம்ம எதிர்பார்க்கறது தப்புங்கிறது அப்புறமேட்டு தாங்க புரியுது. சரி, அது எதிர்பார்க்கறது தப்பு அப்படிங்கறத லேட்டா புரியுற மாதிரி ஆகுதுங்க. நமக்கு புரிதல் வர்றதுக்கு லேட் ஆகுதுங்கிற ஒரு புதிய தகவல். ஓகே, நம்ம நம்ம இப்ப எதை நோக்கி போக போறோம் அப்படின்னா, ஏன் தன்னை உணரக்கூடிய அந்த செயலுக்கு நான் தயாராகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வியே முன்வைக்கப்படுது. தன்னை உணர்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போதைக்கு நான் என்னவாக இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு தெரியல. எனக்கு இங்க வர்றதுக்கான தேவை எதனால உருவாச்சு அப்படிங்கிறதும் தெரியல. நான் எப்படி வந்தேன்னு கூட எனக்கு தெரியல. என்னை யாராவது அனுப்பிச்சு வச்சாங்களா, அல்லது நானா வந்தேனா, இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்குது. சரி, வந்ததுதான் வந்துட்டேன். இங்க என்ன நான் செய்யணும் அப்படின்னு பார்த்தாலும் அதுக்கும் எனக்கு எந்த ஒரு பதிலும் தெரியல. இங்க கூட இருக்கக்கூடியவங்க எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் அதை செய்யறதுக்கு முயற்சி பண்றேன். அதுல நிறைய பேர் நிறைய விதமா சொல்லி கொடுக்குறாங்க. ஒவ்வொன்றையும் கேட்டுட்டு நான் முயற்சி பண்றேன். ஆனாலும் என்னுடைய அந்த செயல் என்னதான்னு தெரியல. எனக்கு வேணுங்கிறதுலயும் நடக்க மாட்டேங்குது. எதிர்பார்த்தாலும் தப்பா இருக்குது, எதிர்பார்க்கலனாலும் தப்பா இருக்குது. என்னதான் பண்றதுன்னு தெரியலங்கிற ஒரு குழப்ப நிலை இருக்கு இல்லையா? அப்போ அதுக்கு தெளிவு வேணும், அவசியம். அப்ப அதை நோக்கி போகணும்ல. அப்ப முதல்ல நமக்கு ஒண்ணு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், அடுத்ததுக்கு போவோம். அதாவது நமக்கு தெரியல முதல்ல இதை ஏத்துக்கிறதுக்காக தயாரா இருந்தாதான், ஆமா தெரியல தானே எனக்கு, தெரியல, ஏத்துக்கிறேன். அடுத்தது நான் என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். இப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஏற்கனவே இங்க நான் நிறைய கேட்டு வச்சிருக்கிறேனே, அப்ப அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுதா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். யோசிச்சா என்ன பதில் கிடைக்கும், ஆமாங்க கேட்டு வச்சேன், அது போல சிலது செஞ்சும் பார்த்தேன், ஆனா பலன் என்னவாக இருக்குது, நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்காததான் இருக்குது. அப்ப நான் என்ன பண்ணணும், கேட்டு வச்சதுல நான் செஞ்சு பார்த்துட்டு அது சரியானபடி இல்லைங்கிறதுனால ஒண்ணு கேட்டு வச்சதை தெளிவா அலசி பார்க்கணும். நான் சரியாதான் கேட்டுக்கிட்டேனா அப்படின்னு தெளிவுபடுத்திக்கணும்.
அப்படி தெளிவுபடுத்துற போது இல்ல அவங்க சொன்னது வேற, நான் புரிஞ்சுக்கிட்டது வேறன்னு அப்படிங்கிற தெளிவு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதை தூக்கி ஓரம் வச்சுட்டு இப்போ புதிதாக என்ன தெளிவுக்கு வந்தோமோ அதிலிருந்து செயல்படுத்த ஆரம்பிக்கும். அப்ப நமக்கு தெரியலங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டுமா இன்னும் யாராவது வர வேண்டி இருக்குதா? எனக்கு தெரியலீங்க, எதுவுமே தெரியல, நான் யாருன்னு தெரியல, இங்க எதுக்கு வந்தேன்னு தெரியல, என்னை யாராவது அனுப்பிச்சு விட்டாங்களான்னு தெரியல, அல்லது நானா வந்தனானும் தெரியல, இங்க என்ன செய்யணும்னு தெரியல, என்ன செஞ்சுட்டு இருக்கிறோன்னு தெரியல, என்னை நோக்கி நிறைய நபர்கள் வராங்க, நிறைய நிகழ்வுகள் நடக்குது, நிறைய பொருள் வருது, நிறைய சூழல் வருது, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, இதுக்கப்புறமும் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலங்கிறதுல தெளிவாயிட்டீங்களா? அதில் தெளிவாயிட்டீங்கன்னா அடுத்ததுக்கு போகலாம், இல்லைன்னா போக முடியாது. தெளிவாதான் இருக்குங்கய்யா, எதுவுமே தெரியலங்கிறதுல தெளிவா இருக்கிறோம். இதுதான் தெளிவா தெரியுது. தெளிவா இருக்கு. சரி, இப்ப நம்ம இந்த ஒரு விஷயத்துல தெளிவா இருந்துட்டோம்னா இப்ப நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு தெரியலங்கிறதுல நம்ம ரொம்ப ஆழமாக உறுதியாக இருக்கணும். இந்த ஒண்ணுல உறுதியா இருக்கிறோம் அப்படின்னா இப்ப நம்ம அடுத்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா அதை ரொம்ப சாதாரணமாக இல்லை, ஆழமாக ஒரு தகவலை கேட்டாக்க அதை எந்த கோணத்துல வேணா நீங்க புரிஞ்சுக்கலாம். எனக்கு இப்படிதாங்க புரியுது, இது நீங்க சொல்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேனா அப்படிங்கிற மாதிரி தெளிவாகிற வரைக்கும் அதை விட்டுறாதீங்க. அதாவது இதுக்கப்புறம் நம்ம உரையாட போகக்கூடிய தகவலை தெளிவாகிற வரை விட்டுறக்கூடாது. இதுதானே? சரிங்கய்யா. ஏன்னா இதுல தெளிவா இருங்க, அப்பதான் தெளிவை நோக்கி நாம பயணிக்க முடியும். தெளிவை நோக்கி பயணிக்கிற போதுதான் தன்னை உணர்தல் சாத்தியமாகும், அந்த பயணம் வெற்றிகரமாக முடியும். இப்ப எனக்கு எதுவும் தெரியல, உறுதியாயிட்டோம். இப்ப அடுத்து நான் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்போ இந்த உருவத்துல நான் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறேன், நேரம் கணக்கு வச்சுக்கோங்க. இப்ப 24 மணி நேரம் இருக்கு, நாம அதை ஒரு நாள் அப்படின்னு சொல்றோம். இப்போ இரவு 8 மணிக்கு மேல ஆகுது, நம்ம இன்னும் ஒரு மணி நேரம் முழிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, முழிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அந்த நிலை என்ன அப்படிங்கறது அப்புறம் பேசுவோம். உறங்குறதுக்கு போவோம், உறக்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பேச வேண்டியிருக்குது, பேசுவோம். ஏன்னா இது தினசரி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய செயல் தான். உறங்குறோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருக்குது, அந்த செயல் நடந்துருச்சு, அந்த நிலைக்கு நம்ம போயிட்டோம்னா நமக்கு இப்ப தெரியலன்னு ஒரு தகவல் சொன்னோம் இல்லையா, எனக்கு எதுவுமே தெரியலைங்க, இங்க என்னென்ன நிகழ்வு நடக்குது, நான் எங்க இருந்து வந்தேன், நான் யார், இப்படி நிறைய சொல்லிட்டு இருந்தோம், அது தெரியல அப்படிங்கிற ஒரு தகவல் சொன்னோம் இல்லையா, அதை விட இன்னொரு தகவல் சேர்ந்து இருக்குது. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தூக்கங்கிற ஒரு நிலைக்கு போயிட்டோம்னா நம்மளுடைய வீட்டுக்கு போயிடுவாங்கய்யா, நம்ம எங்க இருந்து வந்தோமாங்க. மறுபடியும் இப்ப அதுதான் தெரியலன்னு சொல்லி முடிவு எடுத்துட்டோம், உறுதியா இல்ல, நாம யாரு எங்க என்ன எதுவுமே தெரியலங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். அப்படி இருக்கிற போது அந்த கதை எதுவுமே நமக்கு தெரியாது. இப்ப தூங்குறோம், முழிச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு இல்லையா, தூங்குறோங்கிற நிலையில இப்ப தெரியலன்னு நம்ம இதுவரையிலும் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அது இல்லாம அதை விட மிக முக்கியமான ஒண்ணு நடக்கும். என்னது? நம்ம இந்த உடம்புல இருக்கோமா இல்லையானே தெரியாது. என்னம்மா? உடம்புலயும் இருக்கோமா இல்லையா அப்படிங்கறது கூட தெரியாத நிலைக்கு இருக்கும். உடம்பு இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாத நிலைமைக்கு போயிடுவோன்றீங்களா? ஆமாங்கய்யா. மகிழ்ச்சி. இந்த உடம்பு இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாத நிலைமைக்கு போயிடுவோம். சரி, உடம்பு இருக்குதா இல்லையாங்கிற நிலைமைக்கு போயிடுவோம் அப்படின்னா உடம்பு மட்டும்தான் இருக்குதா இல்லையாங்கிற நிலைமைக்கு போறோமா, அல்லது இன்னும் வேற ஏதாவது இருக்குதா? ஐயா, உயிர் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாது. ஐயா, கனவு வருதுங்களா ஐயா, அதை என்ன சொல்றது? ஐயா, நான் இப்ப கேட்டது தூக்க நிலையை பத்தி கேட்டுட்டு இருக்கிறேன். நீங்க அடுத்ததுக்கு ஓடுறீங்க. இப்படி ஓடிதான் ஒரு தகவலை தெளிவாக உள்வாங்கி கொள்ளாம நீங்க என்ன பண்ணிடுறீங்க, நிறைய தகவல்களை உள்ளுக்குள்ள வச்சுக்கிறீங்க.
நான் கேட்கறது தூக்க நிலை, கனவு நிலைக்கு நான் இப்ப போகல. முழிச்சிட்டு இருந்தோம், தூங்கணும். இதுல தூக்க நிலை தான். தூங்கும்போது தானே கனவு வருது. ஐயா இப்ப கனவை பத்தி கேட்கவே இல்லையா. இப்ப கேட்கிற கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. கேள்வியை உள்வாங்கிட்டு அந்த கேள்விக்கான பதில தெளிவடைஞ்சிட்டு அடுத்ததுக்கு போலான்னு சொல்றேன். ஓகே ஓகே சரிங்களா? கனவுக்கு போவோம். வேக வேகமா ஓடணும்னா, அதாவது அடியே சரியா வைக்காம அடுத்த அடிக்கு வச்சோம்னா சரியா வைப்போமான்னு தெரியாது. தூங்குகிற நேரத்தில் உடல் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாம போயிடும். இது ஒரு பதில் சரியானது. இன்னும் வேற ஏதாவது இருக்கா? உயிர் இருக்கிறதும் தெரியாதுங்கய்யா. என்னதுமா? உயிர் இருக்கிறதும் தெரியாது. உயிர் இருக்குதுன்றது நமக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு உயிர் இருக்குதுங்கிறது தெரியுதா முழிச்சிட்டு இருக்கிற போது? நம்ம பேசுறோம், நடக்கிறோம், வேலை செய்யறோம். பேசுற நடக்கிற முடியுது இல்லம்மா. பேசுற நடக்கிற இன்னும் உணர்ந்து கொள்ளுகிற செயல்பாடு இருக்குது, அதுதான் இல்லாம போகுது. உயிர் இருக்குதுங்கிறது நம்ம உணர்ந்துட்டோமா என்ன? நமக்கு தான் இப்ப எதுவுமே தெரியாது. சுத்தி நடக்கிறது எதுவுமே தெரியாது. இல்ல, நம்மளை சுத்தி நடக்கிற எதுவும் தெரியாது. இதுவும் எடுத்துக்கலாம். நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய எதுவும் தெரியாது எடுத்துக்கலாம். உடல் இருக்கிறது தெரியாது, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எதுவும் தெரியாது. அடுத்தது வேற ஏதாவது இருக்கா ஒருக்கத்துல? அப்புறம் நம்ம எங்க இருக்கோன்றதும் தெரியாதுங்கய்யா. எந்த இடத்துல இருக்கோன்றதும் தெரியாது. கண்ணு முழிக்கும் போதுதான் நம்ம இங்க இருக்குமா. நான் பல தடவை இது கவனிச்சிருக்கேங்கய்யா. இல்லம்மா, எண்ணங்கள் இருக்காது, எங்க இருக்கிறோங்கிறது தெரியாது. யார் இருக்கிறது? இப்ப உடல் சொன்னோம், உடல் இருக்கிறதே தெரியாதுன்னு சொன்னோம். இப்ப நாம எங்க இருக்கிறதுன்னு தெரியாதுன்னு சொல்றோம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஐயா மனமே மனம் ஐயா. தூங்கும் போது மனம் ஓய்வுல தூங்குகிற போது மனம் ஓய்வுக்கு போகுதா? மனம் இல்லாம தூக்கமே இருக்கும். நம்ம மனம் ஓய்வுல போதா இல்லாட்டா அது எப்படி சொல்றதுன்னு தெரியலைங்க. நம்ம மனம் அடங்கிய பிறகுதான் தூக்கமே வருது. தூக்கம் வரும்போதுதான் எல்லாம் எதுவுமே தெரியுது இல்லை. அப்ப மனம் அடங்கிருந்ததுன்னா, மனம் அடங்கி விட்டதுன்னு தானே அர்த்தம். மனம் அடங்குகிற போது தூக்கம் வருது. ஆமாண்ணா. இப்ப மனம் அடங்கிடுச்சு, அதனால தூக்கம் வந்துருச்சு. இதுவும் ஏத்துக்கலாம். நமக்கு தெரியாம போகுது. எதெல்லாம் தெரியாம போகுது? எதுவுமே தெரியுதுங்களே, உணர்வு கூட தெரியுது. புலன் இயக்கம் இல்லாம இல்ல, அதுதாம்மா சுத்தி இருக்கிற எதுவுமே தெரியலன்னு சொல்லியாச்சு. இப்ப மனம் தூக்கத்துக்கு போயிடுச்சு, உண்மைதான். மனம் அடங்குது, அதனால தூக்கத்துக்கு போயிடுச்சு. எதுவும் தெரியலங்கிறது சரி. யாருக்கு தெரியல? யாருக்கு தெரியலன்னா நான். அப்படிங்கும் போது இப்ப நான்கிற உணர்வே இல்லாம போயிடும். தூக்கும் போது இப்ப எதுவுமே தெரியல இல்லைங்க. கிட்டத்தட்ட மரணம் மாதிரியே தான். எதுவுமே தெரியுது இல்லையா. விழிச்சப்பதான் நம்ம உயிரோட இருக்கனே தெரியுது. யாருக்கு தெரியல? அது நான் ஐ கான்சியஸ் இருக்கு இல்லையா. எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. நானே இல்லாம போறேன். எப்போ? தூங்கும் போது. இந்த ஒரு வார்த்தையை உங்ககிட்ட வர வைக்கிறதுக்கு தான் இத்தனை கேள்வி. ஆனா நீங்க சொன்ன பதில் எல்லாமே சரியானது. எந்த பதில்? நம்ம உடம்பு இருக்கிறது நமக்கு தெரியாம போகுது அப்படிங்கிறதும் சரியானதுதான். சுத்தி நடக்கிறது எதுவுமே நமக்கு தெரியாம போகுது அப்படிங்கிறதும் சரியானதுதான். எண்ணங்கள் எழாது அப்படிங்கிறதும் சரியானதுதான். புலன்கள் வெளிமுகமாக இயங்கல அப்படிங்கிறதும் சரியானதுதான். இப்ப நான் என்கின்ற ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னு நம்ம வார்த்தையில சொல்றதோ, அல்லது அதுதான் இப்போதைக்கு நானே இல்லாம போறேன், அதனாலதான் எனக்கு எதுவும் தெரியல அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகுது. இப்படி புரிஞ்சுக்கலாமா? அத சூப்பருங்க. இதுதான் உண்மை. இப்ப நானுங்கிறத என்ன ஆயிடுறேன்? இல்லாம போறேன். இது மிக மிக முக்கியமான ஒரு தெளிவாக வேண்டிய ஒரு செயல். இந்த இடத்துல நீங்க தெளிவான பிறகுதான் வேற எதை பத்தியுமே நீங்க தெளிவடைய முடியும்.
தயவு செஞ்சு கொஞ்சம் இதை ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. முழிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது நான் முழிச்சிட்டு இருக்கிறேன், நான் தூங்க போறேன் அது வரலும் தெரியுது. தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு அங்க நான் இல்லை. அதனால எனக்கு எதுவுமே இல்லை. அம்மா இல்லை, அப்பா இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, அக்கா இல்லை, தங்கச்சி இல்லை, கணவன் இல்லை, மனைவி இல்லை, குழந்தை இல்லை, சொத்து இல்லை, பதவி இல்லை, சோறு இல்லை, பணம் இல்லை, புகழ் இல்லை, இன்னும் நீங்க என்ன வேலாம் சொல்றீங்களே அது அத்தனையும் இல்லை தானே? இல்ல ஏதாவது யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இப்ப தினம் நீங்க எந்த நிலைக்கு போறீங்க? நீங்க இல்லாத ஒரு நிலைக்கு போறீங்க, நீங்களே இல்லைங்கிற ஒரு நிலைமைக்கு போறீங்க. அது எது தெரியாத வரை உங்களை நீங்க அடையாளம் கண்டுகொள்ளவே முடியாது. நான் எடுத்த உடனே நேரடியா உங்களை உணர வைக்கிறதுக்கான முதல் இடத்துக்கு வந்துட்டேன். நீங்க தூங்குறீங்க இல்ல, அது தெரியல, அது தெரியல. இப்போதைக்கு நம்ம இப்பதான் தெரியலங்கிறதுல உறுதியா இருக்கிறோம்ல. நமக்கு எதுக்கு வந்தோம் என்னங்கிற அந்த தெரியலங்கிற உறுதியா இருக்கிறோம். அதே போல தூங்குகிற போது, அதாவது உறக்கம் அப்படிங்கிற நிலை, தூக்கம் அப்படிங்கிற நிலை, அதுல நான் என்னவாக இருக்கிறேன், நான் ஒருத்தன் இருக்கிறேனா அப்படிங்கிறதே எனக்கு நினைவில் இல்லை. நான் இல்லை, நினைவில் இல்லைங்கிறத விட நானே இல்லை. அதான் இப்ப நிலை. நானே இல்லைங்கிறதும் நினைவில்லைங்கிறதும் ஒண்ணுதான். அப்ப நினைவுன்னா என்னன்னு தெரியணும், அது அப்புறம் பார்ப்போம். இது தெளிவு தானே? தினசரி நீங்க இல்லாம போறீங்க தானே? தூக்கத்துக்கு போற போது நீங்க இல்லாம போறீங்க தானே? யாருக்காவது அதுல சந்தேகம் இருக்கா? தூக்கத்துக்கு போற போது நான் இல்லைங்க நான் இருக்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? அந்த நினைவோட யாராவது இருக்கிறீங்களா? சந்தேகம் இல்லைங்க. சரி, இப்போ காலையில அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு முழிப்பு வருது, நீங்க வந்துட்டீங்க, சரிதானே? உங்களுக்கு எல்லாம் தெரியுது, இப்ப எல்லாம் இருக்குது. அதுல இதுவரை நீங்க எதெல்லாம் நினைவுல வச்சிருக்கிறீங்களோ, இது என் அம்மா, இது என் அப்பா, என் அண்ணன், என் தம்பி, இப்படின்னு உங்களுடைய உறவுகள், உங்களுடைய பொருள், உங்களுடைய பதவி, உங்களுடைய இன்னும் என்னென்னலாம் வச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் இப்ப நினைவுக்கு வந்துருச்சு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இதெல்லாம் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றீங்க, சரிதானே? நான்கிற உணர்வு வந்துருது. நான் வந்துட்டேன். உணர்வா பாத்தீங்கன்னா நீங்க வேற, அந்த உணர்வு வேறங்கிற இடத்துக்கு வரணும். அப்ப நீங்க எதுங்கிறது இப்ப தெரியல. அதனால இப்போதைக்கு அதுதான் நான்கிற புரிதலுக்கு வந்துடும். இப்ப நான் வந்துட்டேன், எனக்கு இப்ப எல்லாம் தெரியுது. எல்லாம் தெரியுதா? இதுவரை நான் கேட்டு வச்சிருக்கிறது தெரியுதா? வார்த்தைகளை கொஞ்சம் ஆழமா உள்வாங்கிக்கங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொல்லக்கூடிய சொல்லுக்கான பொருள் நிறைய இருக்குது. சொல்லுடைய பொருளை தெரிஞ்சு நம்ம பயணம் பண்ற போதுதான் நமக்கு எளிமையாக அமையும் பயணம். தூக்கத்திலிருந்து முழிச்ச உடனே எனக்கு எல்லாம் தெரியுதுன்னா நான் யாருன்னு தெரியணும், இந்த உடம்பு யாரால உருவாக்கப்பட்டதுன்னு தெரியணும், இங்க நடக்கிற நிகழ்வுல நான் எந்த அடிப்படையில செயல்படணும், நான் எதற்காக இங்க வந்திருக்கிறேன், அந்த பங்கேற்பு நமக்கு தெரியணும், திரும்ப எங்க போவேன்னு தெரியணும், அத்தனையும் தெரியணும். அதுதான் எல்லாம் தெரியறதுக்கான அர்த்தம். அல்லது இப்போதைக்கு நான் நினைவில் வச்சிருக்கக்கூடிய இது என் அம்மா, என் அப்பா, என் சொத்து, என் பதவி அப்படிங்கிறவர்கள் எனக்கு தெரிய வருதா? ஐயா இரண்டாவது சொன்னீங்களா? அது மத்த எல்லாருக்கும் கேக்குதா? நான் சொல்றது புரியுதா? பதில் சொல்றதுக்கு ஏதாவது சிரமமா இருக்கா? கேள்வி ரொம்ப ஏதாவது
இதுவரை புரியுதுங்கய்யா. இதுவரை கேட்டு வச்சிருக்கிறது மட்டும்தாங்க தெரியுது. மகிழ்ச்சி. இப்போ நமக்கு ஏதாவது ஒண்ணு தெரியணும் அப்படின்னு சொன்னா நாம தூக்கத்துல இருக்கணுமா முழிச்சிருக்கணுமா? என்னமா தூக்கத்துல இருக்கணுமா? இல்ல நமக்கு ஏதாவது ஒண்ணு தெரியணும் தெரிஞ்சுக்கணும்னா நாம தூக்கத்துல இருக்கணுமா முழிச்சிருக்கணுமா? முழிச்சிருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? எதையாவது ஒண்ணு தெரிஞ்சுக்க முடியும். அப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம முழிச்சிருக்க வேண்டியிருக்குது. முழிச்சு இருக்கிறதா அல்லது இன்னும் வேற ஏதாவது இருக்குதா அப்படின்னு நம்ம அடுத்த கட்டம் போக வேண்டியது. ஏன்னா நம்ம முழிச்சிருக்கிறோம், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமான்னா இல்ல. கேட்டதை நமக்கு எப்படி புரியுதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் தெளிவடைஞ்சிருக்கிறோம், புரிஞ்சிருக்கிறோம். சரிதானே? அப்போ இந்த உடலை பற்றி தெரியணும், இந்த உடல் எப்படி உருவாகி இயங்குது அப்படின்னு தெரியணும், யார் இயக்குகிறா அப்படின்னு தெரியணும், இந்த உருவத்துல இந்த பூமிக்கு நான் எதற்காக வந்தேன் அப்படின்னு தெரியணும், இதுவரை நடந்த நிகழ்வுகள் எல்லாம் எனக்கு தேவையானதாக நடந்ததா தேவையற்றதாக நடந்ததா அப்படின்னு தெரியணும், இதுக்கு பிறகு நான் என்ன செய்யணும், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த வழிமுறைகள் எனக்கு தெரியணும். இதை சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டா திரும்ப நான் எங்கே செல்ல வேண்டும் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். இவ்வளவு தெரிய வேண்டியிருக்குது. இது முழிச்சிட்டு இருந்தாலே தெரிஞ்சிருமா அல்லது இன்னும் வேற ஏதாவது செய்ய வேண்டியிருக்குதா? இவ்வளவு நாள் நம்ம முழிச்சிட்டு தான் இருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட நேரம். ஐயா விழிப்பு நிலையில இருந்து இருக்கணும் ஐயா. முழிச்சிருந்தா மட்டும் போதாது, விழிப்பு நிலையில இருக்கணும். விழிப்புன்னா என்ன? விழிப்புனா எது எதுவா இருக்கோ அதுவா இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயத்துல நம்ம எம்டியா பாக்குறது. நம்ம கேட்டு வச்ச தகவலை வச்சு பார்க்காம அது என்னவா இருக்குன்றத அந்த உணர்தலோட பாக்குறதா விழிப்பு. சரி, ஒரு சில தகவல்கள் கொடுக்குறாங்க. இன்னும் வேற யாராவது அது சம்பந்தமா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஐயா அவேர்னஸ் மைண்ட்னு சொல்றீங்க, அந்த அந்த நிலைக்கு நம்ம போனா தான் தெரியும். அதேதாங்க. இப்ப அவங்க விழிப்புன்னாங்க, விழிப்புங்கிறத பத்தி தான் கேட்கிறோம். விழிப்புங்கிறத தகவல் அடிப்படையில கேட்காம அது என்னவாக இருக்குதோ உணர்வில் இருந்து கவனிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுங்கிறாங்க. அதே தான் நீங்க வேறொரு மொழியில சொல்றீங்க. அவேர்னஸ்ங்கிறதும் விழிப்பு தானே? இல்லைங்க, இப்போ மைண்ட்னு எடுத்துக்கிட்டா கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட் சொல்றாங்க. இப்ப நம்ம இல்ல ஐயா நாம என்ன சொல்றோம்னா, தயவு செய்து மீண்டும் நம்மளுடைய கேள்விகளுக்கு உள்ளார விவாதத்தை நடத்துவோம், அதாவது உரையாடுவோம். என்னன்னா நிறைய தலைப்புகள் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க சொல்ற அந்த மனதினுடைய நிலை, சிந்தனையினுடைய நிலை எல்லாமே நம்ம விவாதிப்போம். இப்போ நாம அதாவது தூக்கத்துல இருக்கிற போது நமக்கு எதுவும் தெரியல, முழிச்சிருந்தா சிலது தெரியுது, நினைவுல இருக்கிற அந்த தகவல்கள் சிலது தெரியுது. அதை கடந்து இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குதுங்கிறதுக்கு முழிச்சிருந்தா போதுமா அப்படிங்கிற கேள்விக்கு விழிப்பு நிலையோடு அப்படிங்கிற ஒரு பதில் வருது. விழிப்புன்னா என்ன? மனதோட உணர்வுல இருந்து நம்ம கவனிக்கணும். மனதோட உணர்வு. இப்ப மனம் எது நாம எதுன்னு தெரிஞ்சிட்டோமா? மனம் எதுனா இல்ல தெரிஞ்சுக்கிட்டோமா? இல்லதானே? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே அந்த விழிப்புன்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா? அந்த விழிப்புன்னா என்ன? விழிப்பு நிலைனா என்ன? விழிப்போட கவனிக்கிறது, அவேர்னஸோட கவனிக்கிறது. அந்த அவேர்னஸ்னா என்ன? விழிப்புன்னா என்ன? ஐயா என்ன நடக்குதுன்ற கவனிச்சோம் அப்படின்னா அது தெரிய வருங்க ஐயா. உணர்வோட இருந்து கவனிக்கிறதாமா? ஆமாங்க ஐயா. அடுத்தடுத்து ஒவ்வொரு நிகழ்வும் நடக்கும் போது அதை கவனமா இருந்து கவனிச்சுட்டே வந்தோம்னா தெரியுங்க ஐயா. சரி, நடக்கிற நிகழ்வை கவனமாக இருந்து உணர்வோட இருந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் அவங்களும் முன்னாடி சொன்னாங்க. பிரேமாமாவும் அந்த உணர்வோட இருந்து கவனிக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. உணர்வுங்கிற வார்த்தைக்கு வரோம், பரவாயில்ல. இன்னும் வேற யாராவது சொல்றாங்களான்னு பார்த்துட்டு அடுத்ததுக்கு போவோம். ஐயா மூச்சு நிறைய சொல்ல எதுவுமே தெரியல இல்லைங்களா? விருப்பு வெறுப்பு இல்லாம சொல்லுங்கய்யா.
சாட்சியாக கவனித்தல். சாட்சி, அந்த நிகழ்வுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அதான ஆமா சாட்சியாக இருக்கிறது. ஆமா நான் அதுல நேரடியா தொடர்புக்கு வரல, நான் விலகி நின்னு பார்க்கிறேன். எனக்கு ஆமா இத பார்க்கறதுனால எனக்கு ஏதாவது கிடைக்குமாங்கிற விருப்பமும் இல்ல, என்னடா இப்படி கிடைச்சிருச்சே இப்படி நடந்துருச்சேங்கிற வெறுப்பும் இல்ல, வருத்தமும் இல்லைங்கிற நிலையில இருந்து பார்க்கிறது அப்படிங்கிறது விழிப்புக்கான ஒரு ஒரு பகுதியாக சொல்லலாம். வேற ஐயா ம், மூச்சு நிறைவு சொல்ல பாத்தீங்களா எதுவுமே. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க, கேக்குது. கேக்குது சொல்லுங்க. மூச்சு நிறைவு சொல்ல நம்ம எந்த நிலையில இருக்கோம் நான் யாருன்றதே உணர முடியல. தூக்கத்திலயும் அதே தான் ஐயா, நான் யாருன்றதை உணர முடியல. இல்ல, முழிச்சிட்டு இருக்கிற போதுதான் தெரியலன்னு சொல்லியாச்சுமா. மூச்சு நிறைவு சொல்ல தெரியல, தூங்கும் போதும் தெரியலங்க ஐயா. இல்ல நான் அதான் யாருன்னு தெரியல. தெரிஞ்சதுக்காக தான் உங்களை தேடி வந்திருக்கோம், அவ்வளவுதான் ஐயா. இல்ல, நீங்க அதுக்காக தான் அவங்கவுங்க இப்ப நம்ம தக பேசுறோம், உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு தான் நம்ம பேசுறோம். அதாவது நம்ம இது எதுக்காக இப்படி உரையாடுறோம்னு சொன்னா, நீங்க இப்படி ம் உரையாடுகிற போது உங்களுக்கு ஒரு தெளிவு நிச்சயமா கிடைக்கும். அந்த தெளிவு இதுக்கப்புறம் யாரும் உங்களுக்கு தெளிவு கொடுக்க வேண்டிய தேவையில்லைங்கிற அளவுக்கு கிடைக்கும். தூங்குற போதும் நமக்கு தெரியறது இல்ல, முழிச்சிருக்கிற போதும் நமக்கு எல்லாம் தெரியறது இல்ல, சில தகவல்கள் தெரியுது. அப்ப இதை தாண்டி நான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா விழிப்பு நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்றது, கவனிக்கணும் அப்படின்னு சொல்றது, இது நாம எப்படி இருந்து கவனிக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கூடுதலான தகவல் சாட்சியாக நான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கூடுதலான தகவலாகுது. சாட்சியா இருக்குதுன்னா என்ன? ஒரு நிகழ்வு நடக்குது, அந்த நிகழ்வுல நான் தொடர்பு இல்லை, ஆனா நான் விலகி நின்று அந்த நிகழ்வு நடக்கிற இடத்துல நான் இருக்கிறேன், அந்த நிகழ்வை பார்க்கிறேன். அந்த இடத்துல கூட எனக்கான ஒரு நபர் இருக்காரு, என்னை சார்ந்த ஒரு நபர் இருக்காரு, எனக்கு தேவையற்ற ஒரு நபர் இருக்கிறாரு, அல்லது என்னை சார்ந்து இருக்கிற நபருக்கு ஒரு எதிரான ஒரு நபர் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சிந்தனையும் அற்று, எண்ணங்களும் அற்று, உணர்வுகள்ல நம்ம மாற்றத்தை உருவாக்கிக்காம, விருப்பமும் இல்லாம வெறுப்பும் இல்லாம நாம அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. வேற ஏதாவது? ஐயா வணக்கம். வணக்கம்மா. ஐயா, இப்ப நாம உயிரா இருக்கோம். இப்ப நடக்கிற ஒவ்வொன்றும் அதனோட அதிர்வலையில ஒரு சில மாற்றங்களை உணர்த்துது. அது என்ன, அதை உணர்ந்து எதுக்காக அது இல்லம்மா, என்ன அதாவது இல்ல உணர்த்ததுக்கு அது அடுத்தது போறீங்க. இப்ப நம்ம என்னன்னா அந்த விழிப்பாக இருந்து கவனிக்கிறது அப்படிங்கிறதுக்கு மட்டும் அதாவது இன்னும் வேற ஏதாவது தகவல் இருக்குதான்னு பார்த்துட்டு அடுத்தது போயிடலாம். ஏன்னா விழிப்பு அப்படின்னா விழிப்பா இருக்கிறது, விழிப்பு நிலையில இருந்து கவனிக்கிறது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான செயலை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்ப மேலோட்டமா வெளியே நம்ம பார்க்கிற விஷயங்கள், நடக்கிற விஷயங்கள் இல்லாம நம்ம விழிப்பா இருந்து கவனிக்கும் போது அந்த நிகழ்வு நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்த ஒரு தெளிவு கொடுக்கறதுக்காக வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சு அந்த தெளிவோட நம்ம அடுத்த இதுக்கு மூவ் ஆகிறதா இல்ல அது புரியுதுமா. விழிப்புன்னா என்னங்கிறது தான் விஷயமே. அது முன்னாடி அவர் சொன்ன மாதிரி விருப்பு வெறுப்பு இல்லாம நடக்கிறத அந்த சாட்சியா நின்று நம்ம கவனிக்கிறது விழிப்புணர்வு இருக்கிறது. வேற ஏதாவது சாட்சியாக இருந்து பாக்குறது? சொல்லுங்க. வணக்கங்கய்யா. நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது, பாக்குறது, கேக்குறது, படிக்கிறது எல்லாமே. நம்ம அத அப்படியே எடுத்துக்காம அதுல ஓரளவு நம்ம சுய புத்தியில யோசிச்சு கொஞ்சம் பகுத்தறிந்து முடிவு எடுக்கிறது, யாரையும் பாதிக்காம நம்மளையும் பாதிக்காம. சரி, என்னோட புரிதலுக்கு. சரிம்மா, நல்லது. அது அப்ப அதாவது இதுதான் நம்மள இப்ப நம்ம இப்பதான் நம்மளை அலச ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்மளை அலச ஆரம்பிக்கிற போதுதான் இப்போ நமக்குள்ளார இருக்கிற சுய அந்த உணர்வு இப்பதான் வெளிப்படும். நல்லது, சொல்லுங்கய்யா. ஐயா, சென்னையில இருந்தியா ரமேஷ்?
சொல்லுங்க. விழிப்பு நிலைன்றது நம்ம இயல்பான நம்ம உணர்வுலயே இருந்து மற்றவங்களை கவனிக்கிறது. சரி, அப்ப இயல்பு உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. அடங்கிய மனமா நின்னு அடுத்தவங்களோட உணர்வோட கலக்காம நம்ம உணர்வுல மற்றவங்களை கவனிக்கிறது விழிப்போட. இல்ல சப்ஜெக்ட் அடுத்தடுத்து போகுது, பரவாயில்ல, மகிழ்ச்சி. அதாவது இயல்பு உணர்வில் இருந்து அப்படிங்கிற ஒரு தகவலும் சாட்சியாக இருந்து அப்படிங்கிற ஒரு தகவலும் எடுத்துக்கலாம் விழிப்பு நிலைக்கு. உணர்வு நிலையில் இருந்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான். ஆனா அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சாதான் நாம அதுல இருந்து பார்க்க முடியுமா அப்படிங்கிறது. வெறுப்பு வெறுப்பு இல்லாம அப்படிங்கிறது சுய சிந்தனையிலிருந்து. இந்த சுய சிந்தனை எங்கிருந்து உருவாகுது அப்படிங்கறதெல்லாம் தெரிய வேண்டியிருக்கு. சரி, நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, இப்போது நமக்கு எதுவும் தெரியவில்லை. அதுல நம்ம முதல்ல உறுதியா இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போதைக்கு நமக்கு எதுவும் தெரியல அப்படிங்கிறதுல எதெல்லாம் இருக்குது. நம்ம இந்த உருவத்துக்கு வந்தது, இந்த உருவத்துல நம்ம இயங்கிட்டு இருக்கிறது, இன்னும் நம்ம செஞ்சிட்டு இருக்கிற செயல், நம்ம இன்னும் செய்ய வேண்டிய செயல், இப்படி இது எல்லாமே எதுவுமே தெரியலங்கிறதுல இதெல்லாம் இருக்குது. இப்போதைக்கு சிலது தெரியுது. இவங்கள அம்மான்னு சொல்லிட்டாங்க, அப்பான்னு சொல்லிட்டாங்க, அண்ணன் தம்பி அது மாதிரி உறவுகளை சொல்லிட்டாங்க, இது என்னுடைய வீடுன்னு சொல்லிட்டாங்க, இது நீ படிச்சிருக்கிறன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கூட ஒரு சில தகவல்கள், இது ஜாதின்னு சொல்லியிருக்கிறாங்க, மதம்னு சொல்லியிருக்கிறாங்க, இந்த நாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதுல மாநிலம், மாவட்டம், ஊரு, இப்படி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இது போல தகவல்கள் இந்த முழிச்சிட்டு இருக்கிற போது கேட்டதுல ஒரு சிலது நினைவுக்கு இருக்குது, ஒரு சிலது நினைவுக்கு இல்லை. இதுதான் இப்போதைக்கு நம்மளுடைய நிலைப்பாடு. இப்போ இதை கடந்து நமக்கு ஒரு தகவல் தெரியணும் அப்படின்னு சொன்னா விழிப்போட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை பார்க்கிறோம். அந்த விழிப்புங்கிறதுல என்னுடைய சுய உணர்விலிருந்து நான் சாட்சியாக அந்த நிகழ்விலிருந்து தனிச்சு கவனிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. இப்போ மனம்ங்கிற இடத்துக்கே இப்பதான் போறோம். ஏன்னா நம்ம உணர்வெனும் மனம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தா எதுங்க உணர்வு அப்படிங்கிற கேள்வி வந்துருது இல்லையா உங்களுக்கு. அதுக்கு முதல்ல தெளிவாகணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இப்ப இங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கோம். சரி, இப்ப நீங்க முழிச்சீங்க இல்லையா, தூங்கிட்டு இருந்தீங்க, தூங்கிட்டு இருந்து முழிச்சீங்க இல்லையா, அப்போ என்னெல்லாம் உங்களுக்கு நடக்குது? தூக்கத்தில் இருக்கிற போது நீங்களே இல்லைங்கிற நிலையில இருந்தீங்க, நான்கிற ஒரு நிலையே இல்லை, நான் இருக்கிறேங்கிற அந்த அடிப்படையே எனக்கு இல்லை. சரிதான். முழிச்சீங்க, முழிக்கிற போது உங்களுக்கு என்னெல்லாம் நடக்குது? கேக்குதா? ஐயா, முழிச்ச உடனே ஃபர்ஸ்ட் மனம் தான் வெளியே வந்துருது, நானுன்னு சொல்லிட்டு. முழிச்ச உடனே மனம் வருதா, நான் வருதா, நான் வர்றதுனால முழிப்பு வருதா? முழிப்பு வந்ததுக்கு அப்புறமா அது நான் வருது வெளியா? நான் வர்றதுனால முழிப்பு வரலையா? கேக்குறேன் தெரிஞ்சுக்கலான்னு. நான் என்ற உணர்வு வெளிப்படுறதுனால தாங்க நம்ம முழிச்சுக்கிறோம். இல்லைன்னா நம்ம அடங்கிய மனமா அங்க என்ன நடக்குதுன்ற விஷயத்த தெரியும். அது வெளிப்படுறதுனால தான் நம்ம முழிச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க. முழிப்பு வந்து கொஞ்ச நேரத்துக்கு தன்னிலை உணராம தான் உட்காந்துருப்போம். நம்ம தன்னிலை உணராமன்னா இருக்காது. இல்ல, தன்னிலை உணராமன்னா எது தன்னிலை? எந்த தன்னிலையும் உணரல. ஒரு ஜீவனையும் உணராம, நான்ன்ற இடமும் இல்லாம ஒரு நடுவுல ஒரு இடத்துல நம்ம முழிச்ச உடனே ஒரு அரை மணி நேரத்துக்கு கொஞ்சம் தெளிவடையறதுக்கு கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும். நம்ம ஒரு ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு. அதுதான் டீ சாப்பிட்டு மூளை புத்துணர்ச்சி பண்றதுக்கு ஏதாச்சும் பண்ணி ரெடி பண்ணிக்கிறாங்க. சரி, இல்ல இப்ப இதுல வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இந்த இடத்த கவனமா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் உணர்வேணும் மனதை உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றேன். இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால
உணர்ந்துக்க முடியும். அதாவது தன்னுணர்வை பெறுவதற்கான பயணம் தான் தன்னை உணரும் பயணம். நாம தன்னுணர்வை இன்னும் பெறல. அது நோக்கி போறதுக்கான தகவலை தான் இப்ப நம்ம முதல் நாளாக இன்றைய முயற்சி பண்றோம். நான் என்கிற உணர்வு எது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நீங்க தூக்கத்திலிருந்து முழிக்கிற போது கவனிக்கணும், அல்லது தூங்குறதுக்கு போய் படுத்துட்டீங்க இல்லையா, அதாவது இந்த உடம்ப தரையிலையோ பாயிலையோ பெட்டிலையோ இதுலயோ ஒண்ணுல சாச்சிட்டீங்கல்ல, அதுக்கு பிறகு நீங்க இல்லாம போறது எப்படி நடக்குதுன்னு கவனிக்கணும். அப்படி கவனிச்சா மட்டும்தான் இது தெளிவா புரியும். அவசியம் இன்னைக்கு நீங்க கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கவனிக்கணும். கவனிச்சீங்கன்னா இப்ப நான் சொல்றது அனுபவத்துக்கு வந்துடும். நான் என்கின்ற உணர்வு ஒரு நிலையில் இல்லை. நான் என்கின்ற உணர்வு சில நிலைகளில் இருக்குது. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க தூக்கம் முழிக்கிற போது என்னெல்லாம் வருதுன்னு சொல்றேன், இப்ப உங்களுக்கு நினைவுக்கு வருதான்னு பாருங்க. தூக்கத்துக்கு நீங்க போற போதும் இதுதான் அடங்கும், அதனால இதை கவனிங்க. அதாவது இந்த உடல் முழுக்க ஏதோ ஒரு இடத்துலயோ அல்லது இந்த உடல் முழுக்கவோ ஒரு இடத்துல அல்லது உடல் முழுக்கவோன்னு சொல்றேன், மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தொட்டால் தெரிகின்ற உணர்வு, நான் என்கின்ற நிலையோடைய ஒரு உணர்வு. அதாவது நான் என்கின்ற உணர்வு ஒரு வகையில இப்படி இருக்குது. தொட்டால் தெரிகின்ற உணர்வு. அடுத்தது சப்தத்தை கேட்கின்ற உணர்வு. அடுத்தது வெளிச்சத்தை அல்லது வெளிச்சத்தில் பொருளை பார்க்கின்ற உணர்வு. வெளிச்சம் அல்லது வெளிச்சத்தில் பொருளை பார்க்கின்ற உணர்வு. அதாவது தொடுதல், கேட்டல், பார்த்தல். அடுத்தது முகர்தல். அடுத்தது பேசுதல் அல்லது சுவைத்தல். இது எல்லாம் நான் என்கின்ற உணர்வு வெளிப்படுகிற வகை. இது இல்லாமல் சிந்தனை செய்கின்ற செயல். எதையோ ஒண்ணு நினைக்கிறோம்ல, திரும்ப திரும்ப நினைச்சாலும் சரி, புதிதாக நினைச்சாலும் சரி, ஒரு முறை நினைச்சாலும் சரி, பல முறை நினைச்சாலும் சரி, நினைக்கிறோம் இல்லையா? இப்ப எத்தனை செயல்முறைகளாக இருக்குதுன்னு பாருங்க. இதெல்லாம் தான் நீங்க தூங்குற போது இல்லாமல் போகுது. சிந்திக்கிறது, பேசுறது, சுவைக்கிறது. சுவைக்கிறது நம்ம இடையிலேயே கூட சில நேரத்துல நிறுத்திடுவோம். இன்னும் கொஞ்ச நேரம் தானே சுவைக்கிறோம் ஒரு நாள்ல. நிறைய நேரம் சுவைக்கிறதெல்லாம் நீங்க செயல்படுத்துறது இல்லை. சுவைக்கிறதுக்கான தன்மை இருக்குது, அதை நீங்க சுவைக்கிறதெல்லாம் இல்லை. முகர்றது அதுவும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. தொடுதல் மூலியமாக உணர்ந்துக்கிறது அதுவும் கூட குறைவாக தான் இருக்குது. பார்க்கிறதும் கேட்கிறதும் அதை கொண்டு சிந்திக்கிறதும் அதை கொண்டு பேசுவதும் இது எல்லாத்தையும் வச்சு இப்ப எழுந்து நடப்பது இன்னொரு படிநிலை சொல்லலாம். நான் என்கின்ற உணர்வு இன்னொரு வகையில வெளிப்படுறது, எழுந்து நடக்கிறது. கை கால்களை உடலை அசைப்பது, இந்த உடலை பயன்படுத்தி செயல் செய்வது, இது எல்லாமே நான் என்கின்ற உணர்வினுடைய வெளிப்பாடு. இது எல்லாமே அடங்கிடுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நடப்பது, உடலை வளைத்து நீட்டுவது, உடலை அசைக்கிறது இருக்கு இல்லையா, அது பார்க்கிறது, கேட்கிறது, முகர்றது, தொடுதல் மூலியமாக அறிஞ்சிக்கிறது, இப்படி இருக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் தூக்கத்துக்கு போற போது அடங்கிடுது. இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா, தெளிவா இருக்கா? நான் என்கின்ற உணர்வுல இதுல எது முதல்ல வருது அப்படின்னா, நான் என்கின்ற உணர்வு தான் முதல்ல வெளிப்படுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் என்கின்ற உணர்வு தான் முதல்ல வெளிப்பட ஆரம்பிக்குது. அப்படி வெளிப்பட ஆரம்பிக்கிற போதுதான் இந்த உடலை அசைக்கிற செயல்
வெளியில இருந்து சப்தம் கேட்கறது அல்லது நம்மளை தொடுகிறது, கேட்க வருது. அதன் பிறகுதான் நம்ம இமையை திறக்கிறோம், பார்க்கறது. அதன் பிறகு நம்ம பேசுறது, யோசிக்கிறது. இந்த யோசிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் ஆகும். ஒரு டீ குடிச்சு தயார் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, யோசிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகும். நான் இப்ப என்ன செய்யணும், நான் எங்க இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம், இது எல்லாத்தையும் வச்சு இப்ப நான் முழிச்சிட்டேன், இப்ப அதுக்கப்புறம் இங்க பாக்குறேன், கேட்கிறேன், சூழல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறேன், இப்ப நான் சிந்திக்க ஆரம்பிக்கிறேன். இந்த சிந்தனை வர்றதுக்கு தான் ஒரு கொஞ்சம் நேரம் ஆகலாம். அது நபரை பொறுத்து ஒரு நிமிஷத்திலேயோ அல்லது 10 நிமிஷத்திலேயோ அரை மணி நேரத்திலேயோ முழுமையாக உற்சாகம் அடைஞ்சு எழுந்திருச்சு வர்றது அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கும். இதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்படின்னா தூங்க சொல்ல பாத்தீங்களா, யாருன்னா அடிச்சாலோ இல்ல யாருன்னா பேசினாலோ கேக்குதே சார், அது எப்படி சார்? கேட்டதுன்னா நீங்க தூங்கலன்னு அர்த்தம். அதாவது கேட்டதுன்னா நான் இன்னும் என்ன ஆகல, அது உறக்கத்துக்கு போகல. உறக்கத்துல இருந்தீங்கன்னா நிச்சயமா கேட்காது, இடி விழுந்தாலும் கேட்காது. கேக்குதுன்னா நீங்க முழிச்சிட்டீங்க, அதாவது நான் முழிச்சிருச்சு, நீங்க முழிச்சிட்டீங்க, ரெண்டும் ஒண்ணுதான். இப்போதைக்கு அந்த நான் என்கின்ற நிலையில தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு கேக்குது அப்படின்னா நீங்க முழிச்சிட்டீங்க, கேட்கலன்னா தூங்கிட்டு இருக்கிறீங்க. அதே போலதான் முன்னாடி ஐயா சொன்னார் இல்லையா, கனவு காண்றனே, கனவு காண்றீங்கன்னாலும் அந்த நான் உணர்வு முழுமையாக அடங்கவில்லை, சிந்திக்கிற செயலை செஞ்சிட்டுதுன்னு அர்த்தம். அது எப்படிங்கிறத விளக்கமா பேசுவோம். இதுல தெளிவா இருக்கா? அப்போ உணர்வு இல்லா நிலை என்பது தூக்கம்னு சொல்ற வரீங்களா? நான் என்கின்ற உணர்வு அடங்கியிருக்கிற நிலை தூக்கம்னு சொல்றோம். நான் என்கின்ற நிலை அடங்கி இருக்கிறது தூக்கம். இன்னும் வேற நிறைய தூக்கம்லாம் இருக்குது, அந்த இடத்துக்கெல்லாம் போகணும், அதையெல்லாம் தட்டி எழுப்பணும். அப்பதான் நமக்கு தன்னை உணர்றதுக்கான அந்த செயல்பாடு நிறைவு பெறும். இப்போதைக்கு நம்ம என்னவா இருக்கிறோம்? இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இப்போதைக்கு நம்ம என்னவா இருக்கிறோம்? பதிலே வர மாட்டேங்குது. நானா இருக்கிறோம். இப்போதைக்கு நம்ம என்னவா இருக்கிறோம்? நானா இருக்கிறோம். இப்போதைக்கு நானா இருக்கிறோம். தெரியல ஐயா. ஐயா தெரியலங்கிறதா ஐயா, அந்த தெரியலங்கிறதுக்கு பேர் தான் நான். அந்த தெரியலங்கிறதுக்கு பேர் தான் நான். ஏதோ தகவலை கேட்டு வச்சுக்கிட்டு அந்த தகவலை மட்டும் உண்மை என்று நம்பிக்கொண்டு அந்த தகவலின் அடிப்படையில் என்னுடைய செயலை அமைச்சுக்கிட்டு நான் நினைச்சதெல்லாம் நடக்கல, எனக்கு ஏன் தான் இப்படி நடக்குதோ அப்படிங்கிற நிலைப்பாட்டுல இருக்கிறோம். இதுல தெளிவாயிடுச்சா? இல்ல இதுல தெளிவு தேவைப்படுதா? நான் என்கின்ற நிலைமையில ரெண்டு இருக்குது. ஒண்ணு தூக்கத்துக்கு போறது, ஒண்ணு முழிச்சிட்டு இருக்கிறது. முழிச்சிட்டு இருக்கிற போது கேட்டு வச்ச தகவலின் அடிப்படையில செயல் செய்யக்கூடியது, பார்க்கறது, கேட்கறது, சுவைக்கிறது, முகர்றது, தொடுதல் மூலியமாக, சிந்திப்பதன் மூலியமாக, இந்த உடலை அசைத்து செயல்படுத்துவதன் மூலியமாக, பேசுவதன் மூலியமாக அப்படின்னு அந்த நான் என்கின்ற உணர்வு முழிச்சிட்டு இருக்கிற போது செயல்படுது. அந்த செயலை நிறுத்தி கொண்டால் தூக்கம் அப்படிங்கிற நிலையில இருக்குது. ஒருவேளை இப்ப நம்ம தூங்குறதாக நினைக்கிற அந்த நேரத்துல கனவு அப்படின்னு ஒண்ணு வருதுன்னா எல்லா வேலைகளையும் முழுமையாக நிறுத்தல, அதாவது சிந்திக்கிற வேலை ஒண்ண செயல்படுத்துது. அது எப்படின்னு ஒரு சின்ன தகவல் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். இப்போ நான் ஒரு தகவல் சொல்ல போறேன், அதாவது நான் ஒரு நிகழ்வு சொல்ல போறேன். அது நிகழ்வு சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளார என்ன நடக்குதுன்னு சொல்லணும். ஒரு ஊர்ல நிறைய கூரை வீடுகள், அந்த ஊரினுடைய மத்தியில ஒரு ஆலமரம், ஒரு அரச மரம், நல்ல பெரிய மரம். அதுல நிறைய பழம் பழுத்து அந்த மரம் முழுக்க பழமா இருக்கிற மாதிரியே தெரியுது. அதுல
கிளி, மைனா, புறா, இது போன்ற பறவைகள் நிறைய அமர்ந்து அதை சாப்பிட்டுட்டு இருக்குது. இப்ப நான் ஒரு தகவல் சொன்னேன் இல்லையா, உங்களுக்குள்ளார ஒரு ஊர்ல கூரை வீடு இருக்கிற மாதிரியான காட்சிகள், அந்த ஊருக்கு நடுவுல ஆலமரமும் அரச மரமும் இருக்கிற மாதிரி, அதுல பறவைகள் இருக்கிற மாதிரி, அந்த பறவைகள் அந்த பழத்தை சாப்பிடுற மாதிரி உங்களுக்கு காட்சியா யாருக்காவது வரலையா? காட்சியா வந்ததுங்கய்யா. ஆலமரம், குடிசெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. ஆனா மைனா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, அதனால அது வரல. பரவாயில்ல. புறா ஆனாலும் மட்டும்தான் ஆனாலும் ஏதோ ஒரு தெரியாத, கிளி மட்டும் வருது. ஆனாலும் தெரியலனா கூட இப்ப கிளின்னு ஒண்ணு சொல்லிட்டோம், அது தெரிஞ்சிச்சு, அது இந்த கலர்ல இருக்கும்னு முடிவு பண்ணிட்டோம். மைனாங்கிறது நமக்கு உருவம் தெரியல, இருந்தா கூட அந்த உருவம் தெரியாததுக்கு ஏதோ ஒரு வடிவம் கொடுத்து ஒரு பறவையாக பார்த்திருக்குமே. அப்படி எனக்கு சரி, அது பரவாயில்ல. தெரியலங்கய்யா. ஆனா அது சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். வேற வேற யாருக்காவது காட்சிகளே எனக்கு வரலைங்க. நீங்க சொல்ற போது எனக்கு ஊரும் தெரியல, கூரை வீடுகளும் தெரியல, எனக்கு ஆலமரம் அரச மரமும் தெரியல, அதுல இருக்கிற பழங்களும் எனக்கு தெரியல, எனக்கு அதுல இருக்கிற பறவைகளும் தெரியல, அது சாப்பிட்றதும் தெரியல, எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு உருவமே எனக்கு வரலைங்க அப்படிங்கிற மாதிரி யாராவது? ஐயா ஆடியோ கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்குயா. ஆடியோ குறைவாக இருக்குதா? இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா ஐயா? தெளிவா கேக்குது. சரி, மகிழ்ச்சி. இப்ப யாருக்காவது காட்சியாக வரவில்லை என்றால் அதை பத்தி யோசிக்கலாம். இப்ப காட்சியாக வந்திருக்குது அப்படின்னா நன்றாக ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். என்ன அப்படின்னா, நாம் இங்கே கேட்கக்கூடிய தகவல் அனைத்தும் படிச்சீங்கனாலும் சரி, அதாவது எழுத்துக்களாக தான் நீங்க படிப்பீங்க, அதாவது வார்த்தைகளாக தான் நீங்க படிப்பீங்க. அப்படி படிக்கும் போதும் கேட்கும் போதும் உங்களுக்குள்ளார நீங்க எதையெல்லாம் கேட்கிறீங்களோ படிக்கிறீங்களோ அது எல்லாம் காட்சிகளாக பார்க்கக்கூடிய செயலை அந்த நான் என்கின்ற உணர்வு செய்கிறது. புரிஞ்சுக்கோங்க, இந்த நான் என்கின்ற உணர்வு அதை செய்யுது. இப்ப இதே செயல்தான் கனவு என்கின்ற நிலையில், புரிஞ்சுக்கோங்க, இதே செயல்தான் கனவு என்கின்ற நிலையில், அதாவது தூக்கத்துல இந்த நான் என்ற உணர்வுல பார்க்கறது இல்ல, கேட்கறது இல்ல, சுவைக்கிறது இல்ல, முகர்றது இல்ல, தொடுதல் இல்ல, பேசுவது இல்ல, இந்த உடலை அசைத்து நடப்பதில்லை, இந்த செயல்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, இது எல்லாம் இல்ல. ஆனால் சிந்திக்கின்ற செயல் இருக்கிறது. அந்த சிந்திக்கின்ற செயல்தான் கனவில் காட்சியாக இருக்கிறது. இப்ப பாருங்க, நீங்க தான் அந்த ஊர்ல அந்த கூரை வீடுகள், அரச மரம், ஆலமரம், அந்த அதுல இருக்கிற பழங்களை உண்ணக்கூடிய பறவைகள், இது எல்லாத்தையும் காட்சிப்படுத்தி பாக்குறீங்க. இப்ப அப்படி காட்சிப்படுத்தி பாக்குற போது இப்போ ஒரு தகவல் சொல்றேன் பாருங்களேன், நீங்க அந்த ஊர்ல நின்னு அந்த மரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க. அதாவது அந்த மரத்தை அந்த பறவைகள் இப்படி எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குது அப்படிங்கிறத அந்த மரத்துக்கு பக்கத்துல நின்னு பாத்துட்டு இருக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு அந்த மரத்துக்கு பக்கத்துல உங்களுடைய உருவமே நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குமே. தெரிஞ்சதா? நீங்க சொல்றத அப்படியே கவனமா கவனிச்சு நம்ம அதை கேட்டுட்டு இருக்கும்போது அது அந்த உருவகம் அப்படிதான் இருக்கு. உருவகம் இப்ப பாருங்க, நம்ம உருவமும் அங்க நின்னு பாக்குது, நம்ம உருவம் அங்க நின்னு பாக்குதுங்கிறத இப்ப யார் பார்த்தது? நான் தான் பாக்குறேன். ஆனா
நானும் அங்க இருக்கிறேங்கிற மாதிரி பாக்குறேன். புரியுதானே? நான் தான் பாக்குறேன், ஆனா நானும் அங்க இருக்கிறதாக பாக்குறேன். இப்ப இங்க 2 நான் இருக்கிறேன். அங்க உருவத்திலிருந்து பாக்குற நான் நானா, அல்லது அங்க உருவத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கிறேங்கிற நான் நானா? ஒரே நான் தான். ஒரே நான், ஆனா 2 உருவத்துல இருக்கிறேன். ஒரு நான் தான் ஐயா. அது உருவத்தை பண்றது வந்து சிந்தனை ஐயா. சிந்தனையில வர அந்த உருவம் தான் நான். அந்த சிந்திக்கிறது உள்ள நம்ப இருக்கிறதுனால அதுவும் நான். ரைட், மகிழ்ச்சி. இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். சிந்தனைக்குள்ளார நான் இருக்கிற போது அது நான் அல்ல, அது என்னுடைய சிந்தனையில் வெளிப்படுறது, நான் அல்ல அது அப்படின்னு புரிஞ்சிருச்சுன்னா இப்ப நீங்க யாரு? முன்னாடி சொன்னீங்க இல்லையா, விழிப்புணர்வாக கவனிப்பதில், விழிப்பு நிலையில் இருந்து கவனிக்கிறதுன்னு சொன்னோம்ல, சாட்சியாக நின்னு பாக்குறது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. அப்படி ஒண்ணு உங்களுக்குள்ளார, அதாவது இந்த உடலுக்குள்ளார நின்னு பார்த்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் பார்க்கவே இல்லை. சிந்தனையில் அடிப்படையில் உங்களுக்குள்ளார உருவம் வந்துச்சுல்ல, அந்த அடிப்படையிலிருந்து அங்க நின்றுட்டு அந்த மரத்தெல்லாம் வேடிக்கை பார்த்த மாதிரி ஒரு நிலை வந்துச்சுல்ல, அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறத நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. சரிதானே? அதேதான் உறக்கத்துல நிறைய காட்சிகள் வருது, நீங்களும் அந்த நிகழ்வில் இருப்பது போன்ற செயல்முறைகள் நிறைய வருது. ஆனாலும் அதையும் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற நிலையில இருக்கிறது நீங்க தான்ங்கிற ஒரு நிலைப்பாடும் இருக்குது. இது தெளிவாகுதா? வேற யாருக்காவது இது தெளிவு ஆகலைன்னா சொல்லுங்க, இதை தெளிவுபடுத்தினாதான் நம்ம அடுத்ததுக்கே போக முடியும். ஐயா கொஞ்சம் புரியலைங்க ஐயா, மறுபடியும் சொல்லுங்க ஐயா. அதாவது இப்போ நாம அரச மரத்தடியில நின்னு அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்கிற நம்மளுடைய உருவமும் அங்க இருக்குது. ஆனால் அந்த உருவத்தையும் நாம தான் இப்போ நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படிங்கிற போது அந்த நினைவுல அந்த உருவம் இருக்குது. அப்படிங்கிறது போல கனவும் சில நிகழ்வுகளை நினைத்து பார்க்கக்கூடிய செயலே. அந்த நிகழ்வுல நாம எப்படி அரச மரத்திட்டு நின்று அதை பார்த்துட்டு இருக்கிறது நினைவுல இருக்குதோ, அதே போல கனவில் நடக்கக்கூடிய காட்சிகளிலும் நாம் இருப்பதை கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி முழிக்கிற போது நமக்கு தெரிய வருது இல்லையா. அப்ப அந்த கண்டுகிட்டு இருந்த நபர் நாம. அப்படி அந்த நிகழ்வில் சம்பந்தப்படாமல் கனவுல நடந்தாலும் சரி, நினைவுல இப்ப நாம வந்துட்டு இப்போ இங்க இப்ப முழிச்சிட்டு இருக்கிற போது எதை பற்றியோ யோசிக்கிறோம். அப்படிங்கிற போது அந்த யோசிக்கிற செயலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை நம்மிடம் இருக்கிறது. அதுதான் நான், அதுதான் உணர்வெனும் மனம். அந்த நான் தான் சிந்தனையின் அடிப்படையில் பல வடிவங்களை எடுக்கிறது. பார்க்கறதுல இப்ப அப்படியே கற்பனை, அந்த மரம், பறவை, ஊரு, விமானம், அதுல பயணம் செய்யக்கூடியது, அங்க சாப்பாடு கொடுக்கறது, இப்படி பல வகையில வடிவத்தை உருவாக்கிட்டு போயிட்டே இருக்குது. இது எல்லாம் செய்யுதுன்னு பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கிற அந்த உணர்வு மனம். அந்த உணர்வை நீங்க இனி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உணர்வெனும் மனம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த உணர்வெனும் மனம் உங்களுக்கு கிடைக்கிற போது தன்னை உணர்வதற்கான பயணத்தை
துவக்கம் செய்ய போகிறீர்கள்? இது புரியுதா? ஐயா இப்போ உணர்வு என்னும் மனத்துல நாங்க இருக்கும் பொழுது அந்த காட்சியா இருக்கிறத நான் வந்து விழிப்பு நிலையிலிருந்து எனக்கு தெரியுமா? வெளியே வந்த பிறகு தெரியுற ஒரு விஷயம் இல்லம்மா, இப்போதைக்கு நமக்கு இப்பதான் என்ன தெரியுது, இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார் அப்படின்னு நமக்கு என்ன ஆகுது, அது தெரிய வருதா இப்போதைக்கு? அதுதான் முதல்ல தெளிவடைய வேண்டியது. இப்ப நம்ம முதல்ல தெளிவடைய வேண்டியது என்னன்னா, முழிச்சிட்டு இருக்கிற போது செய்யக்கூடிய, அதாவது பார்க்கிற செயலை நாம செய்யற போது, பார்க்கிற போதே நம்ம எதையோ ஒண்ணு யோசிக்க ஆரம்பிச்சிரும்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, என்னுடைய உருவத்துக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு தண்ணி மேல இருந்து சொட்டுற மாதிரியான ஒரு நிலை தெரியலாம். இதை பார்க்கிற போது ஏதோ ஒண்ணு யோசிப்போம்ல. இதை யோசிக்கிற போது நமக்கு என்ன ஆகும், அது ஏதோ ஒரு அருவியா அல்லது எங்க இருக்கிறாரு, அருவி பக்கத்துல இவர் எப்படி சேர் போட்டு உட்கார்ந்துருக்கிறாரு, இது என்ன, இது இப்படி யோசிப்போம்ல. யோசிக்கிற செயல் நடக்குது, இதை யோசித்து கொண்டு இருக்கிறோம்னு ஒரு உணர்வு கவனிச்சிட்டு இருக்குது. இது கவனிக்குது அப்படிங்கிறது புரிய வருதா? இதுல முதல்ல தெளிவாய்க்கும். யாருக்காவது இது புரிய வரல? யோசிக்கிறேன்னு தெரியுது, ஆனா அது மனம் ஒண்ணு நோட் பண்ணுதுன்றது எனக்கு தெரியலங்கய்யா. இல்லம்மா, இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு தகவல். ஆமாங்கய்யா. இப்ப ஒரு கதை, ஒரு நிகழ்வு சொன்னோம்ல, ஒரு கதை, ஒரு தகவல் சொன்னல. ஒரு ஊர்ல கூரை வீடுகள் நிறைய, அந்த வீடுகள் மத்தியில ஒரு ஆலமரம், ஒரு ஆசமரம், அந்த மரத்துக்கு பக்கத்துல நீங்க நின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ற போது உங்க உருவம் அங்க தெரிஞ்சது இல்ல, அது உங்களுக்கு தானே தெரிஞ்சது. அப்ப அங்கிருந்த உருவம் வேற, அந்த உருவத்தையும் அங்கிருந்த வீடுகளையும் அங்கிருந்த அந்த மரம் பறவைகளையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வருதா? இப்ப புரியுதா? அது இது வரைக்கும் தெரிஞ்சுதான்லாம் கேட்கல, இது வரைக்கும் தெரிஞ்சுதான்னு கேட்கல, இப்ப இந்த தகவல் சொன்னதின் அடிப்படையில இது உங்களுக்கு புரிய வருதான்னு கேட்கிறோம். புரியுதுங்கய்யா, ஒரு தகவலா புரியுதுங்க, உணர்தல் இல்லைங்கய்யா. இப்போ நீங்க இப்பதானே இப்ப பாத்தீங்க அந்த அரச மரம், ஆலமரம், அங்க பறவைகள் இருந்ததெல்லாம் நீங்க தானே பாத்தீங்க இப்போ? ஆமாங்கய்யா, நான் பார்த்தேன், ஆனா பாக்குற போது தெரியல, என்ன கனவுல இருந்து வெளியே வந்த பிறகுதானே. இல்லம்மா, இப்பதானம்மா நீங்க உங்களை நினைக்க சொன்ன விஷயத்த சொல்றேன், நீங்க கனவு கண்டதை சொல்லல. நினைக்கும் போது தெரியுதுங்கய்யா. இப்போ நீங்க நினைச்சு பார்க்க சொன்னோம், அதாவது நான் உங்க நினைச்சு பார்க்க கூட சொல்லல, உங்களுக்கு நான் தகவல் தான் சொன்னேன். அப்போ அந்த சிந்தனை தான் உணர்வு ஐயா? சிந்தனை உணர்வு இல்லம்மா, உணர்விலிருந்து தான் சிந்தனை நடக்குது, அதை புரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஐயா ஐயா எனக்கு ஒண்ணு சொல்லணும்னு தோணுது ஐயா, சொல்லலாம்? சொல்லுங்கம்மா. நீங்க சொல்லும் போது நாங்க கற்பனையா தான் பண்ணி பார்த்துட்டு பாக்குறோங்க அந்த இடத்துல. இருக்கட்டும்மா, கற்பனையா தான் பாக்குறீங்கிறது உங்களுக்கு இப்ப தெரிய வருது இல்ல. அந்த கற்பனையில் உங்களுடைய உருவம் இருக்குதா அங்க? ஆமாங்க ஐயா. கற்பனையில் உங்க உருவத்தையுமே நீங்க பாக்குறீங்கிற போது இது எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற, அதாவது கற்பனை செய்து பார்க்கக்கூடிய ஒரு நபர் அங்க இருக்கிறாங்க தானே? ஆமாங்க ஐயா. அதுதான் உணர்வேனும் மனதினுடைய நிலைப்பாடு. அதாவது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற, இப்ப அந்த நிகழ்வுகளை அதை நாம சம்பந்தமே படல, பார்த்துட்டு இருக்கிறாங்க. கற்பனையில் ஒரு உருவம் வருது, அது அந்த ஊருக்கு போகுது, அங்க இருக்கிற கூரை வீட்டை பாக்குது, மரங்களை பாக்குது, அதுல உள்ள பழங்களை பாக்குது, பறவைகளை பாக்குது. அந்த உருவம் எதுன்னா என்னுடைய உருவமாவே இருக்குது அப்படிங்கிறத இப்ப ஒண்ணு பாக்குது இல்ல, இதை நினைக்கிற போது.
அது புரிஞ்சால் போதுமானது. சொல்லுங்கய்யா. அப்போ அது சிந்தனை தான். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பைக்ல போயிட்டு இருக்கோம் நைட்ல, பின்னாடி ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். அப்போ அது சிந்தனைங்களா இல்ல என்ன நான் உணர்னா இல்ல வேற ஒரு உருவத்தை நான் கற்பனை பண்றேன்னா? ஐயா இது முழுக்க முழுக்க உங்களுடைய அந்த என்ன சொல்றது, உங்களுடைய உணர்விலிருந்து கற்பனைக்காக கொண்டு போறதுக்கான செயல்பாடா இருக்கலாம், அல்லது பின்னாடி இருக்குதுங்கிற தகவலை கொடுக்கறதா இருக்கலாம். இப்படி ஒண்ணு இருக்குது, நான் அதாவது பின்னாடி ஒரு உருவம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னா கற்பனையான்னு ஒண்ணு கேக்குது இல்ல, அந்த நிலைப்பாடு ஒண்ணு தனியா நின்னு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்குதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா போதுமானது இப்போதைக்குன்னு சொல்றேன். இன்றைக்கான தகவல் அது போதுமானது. சரிங்க சரிங்க. அப்போ நம்மள எதையுமே பார்க்கல, நம்ம சிந்தனையில உருவாக்குறது தான் நம்மள கவனிக்குது, நம்ம புரிஞ்சுக்கணும். சிந்தனையில உருவாக்குறது நம்மளை கவனிக்கல, சிந்தனையை உருவாக்கி இயக்கிட்டு இருக்கிறது நான் என்கின்ற அந்த நிலைப்பாடு. இப்படி ஒண்ணு செயல்பட்டு இருக்குது அப்படிங்கறத ஒண்ணு கவனிச்சிட்டு இருக்குது. அதுதான் உணர்வெனும் மனம். இப்போதைக்கு உணர்வெனும் மனம் அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் இருக்குது. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க இன்னும் அந்த நிலையில இருந்து நீங்க அதை அனுபவிக்கவில்லை. ஏன்னா நீங்க நான் என்ற நிலையிலிருந்து சிந்திக்கிற செயலோ அல்லது பார்க்கிறதோ கேட்கிறதோ பேசுறதோ அல்லது முகர்றதோ சுவைக்கிறதோ அல்லது இந்த உடலை பயன்படுத்தி நடக்கிறதோ அந்த மாதிரியான செயல்ல தான் ஈடுபட்டு இருக்கிற நிலைப்பாட்டுல தான் இப்போதைக்கு இருக்கிறீங்க. ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குதுங்கிறத இப்ப நம்ம இந்த சொன்ன தகவலின் அடிப்படையில உணர்ந்துகிட்டீங்கன்னு சொன்னா, இனி நீங்க கவனிக்க வேண்டியது எதை அப்படின்னா, அந்த ஏதோ ஒண்ணு கவனிச்சிட்டு இருக்குது இல்லையா, அதை நீங்க கவனிக்கணும். ஏன்னா இப்போதைக்கு நீங்கிறது இந்த நான் என்கின்ற உணர்வு தான். அதாவது சிந்திக்கிறதும் பேசுறதும் பார்க்கறதும் கேட்கறதும் சுவைக்கிறதும் முகர்றதும் தொடுதல் மூலியமாக தெரிஞ்சுக்கிறதும் நடக்கிறதும் உடலை பயன்படுத்தி செயல்படுறதுமாக இருக்கிறீங்க. அதை விட்டா தூங்கிடுறீங்க. இதுதான் இப்போதைக்கு நீங்க. இந்த நிலையில இருக்கிற நீங்க இந்த செயலை எல்லாம் ஒருத்தர் கவனித்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கறத இப்போ ஒரு சின்ன அந்த தகவல் மூலியமாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணீங்க. இன்னைக்கு உறங்க போற போது கவனிங்க, காலையில முழிக்கிற போது கவனிங்க ஐயா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிகழ்வு நடக்கிற போதும் கவனிங்க. உங்களுக்குள்ளாரையே ஒருத்தர் சத்தமே இல்லாம நீங்க செய்யறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் எதுவும் சொல்ல போறது இல்லை, அப்படி நின்று இருக்காருங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அந்த அடிப்படையில் உங்களுடைய கவனிக்கிற தன்மையை செயல்படுத்துங்கள். இது முதல் நாள் பயணத்தில் நாம் அடி எடுத்து வைக்கக்கூடிய முதல் படி. சரிங்களா? சரிங்கய்யா. நல்லது. இந்த அடிப்படையில இன்றைய பதிவை நம்ம நிறைவு செய்யலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். அவசியம் உங்களுடைய கருத்துக்களை குழுவில் பதிவு செய்யுங்கள். இணையதளத்துல அவசியம் உங்களுடைய கமெண்டாக பதிவு செய்யுங்க. அடுத்து நாளைய பதிவுல உணர்வெனும் மனதை உணர ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். அப்புறம்தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம எதையுமே தெரிஞ்சுக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியில நம்ம எல்லாம் ஒன்றிணைஞ்சு பயணிப்போம், இலக்கை அடைவோம்னு சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.